கர்நாடக மாநிலம் பெங்களூரு சுத்தகுண்டே பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன். இவரது மனைவி ஷில்பா. இருவரும் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தனர். இவர்களுக்கு 1.5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. தற்போது ஷில்பா மீண்டும் கர்ப்பமாக இருந்துள்ளார். குடும்பத்தோடு VTM லே அவுட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று ஷில்பா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடல் கூராய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் ஷில்பா வரதட்சணை கொடுமையை அனுபவித்து வந்ததாக அவரது தாய் சாரதா குற்றம் சாட்டியிருந்தார். சாரதா முன்வைத்த புகாரின் பேரில் போலீசார் தலைமறைவாக இருந்து வந்த பிரவீன், அவரது தாயார் சாந்தவ்வா ஆகியோரை கைது செய்தனர். திருமணத்தின் போது 30 லட்சம் ரூபாய் பணம், 150 கிராம் தங்க நகை பிரவீனுக்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரபலமான ஐடி அலுவலகத்தில் உயர் பதவியில் பணியாற்றி வந்த பிரவீன் கடந்த ஆண்டு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு VTM லே அவுட்டில் பானிபூரி கடையை வைக்க முடிவு செய்திருக்கிறார். இதற்காக வரதட்சணை கேட்டு பிரவீன் அடிக்கடி ஷில்பாவிடம் தகராறு செய்து வந்ததாக தெரிகிறது. இதையடுத்து ஷில்பாவின் குடும்பத்தினர் 10 லட்சம் ரூபாயை பிரவீனுக்கு கொடுத்துள்ளனர். ஆனாலும் கூடுதல் பணம் கேட்டு பிரவீனும் அவரது குடும்பத்தினரும் ஷில்பாவை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தனர். இதனால் பிரவீனுடன் வாழ மறுத்து ஷில்பா தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார். சில காலம் கழித்து பிரவீனின் குடும்பத்தினர் ஷில்பாவை சமாதானப்படுத்தி மீண்டும் தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். ஆனாலும் வரதட்சணை கொடுமை தொடர்ந்துள்ளது. இதனால் மனமுடைந்த ஷில்பா வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.